வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குங்கன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் எங்கன்னா மடிப்பாக்கம். இங்கே வந்து இந்த ரிங்கு முறுக்கு பண்ணுறாங்க. அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஜாங்கிரி, பாதுஷா, பொரி உருண்டை எப்படி பண்ணு சொல்லி பார்த்தோம்னா, அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ரிங் முறுக்கு. இப்போ இடித்து வச்ச மிளகு போட்டோம், இடித்து வச்ச தனியா போட்டோம், சீரகம் அகத்துக்கு ரொம்ப நல்லது. ஓமம் வந்து நல்லா வாசனை கொடுக்கும்ல, வாசனை ரொம்ப நல்லது சார். அப்போ ஓமம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து நிறையா பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது. ஓகே. பர்டிகுலராக இந்த இடத்துல எதுக்காக எள்ளு யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? இந்த எள்ளு போட்டு பொறிச்சு எடுத்து வரும்போது அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டிசைனில் வந்து எள்ளு அங்கங்கே தெரியறது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த நல்ல டிசைனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. லாஸ்ட் ஒரு 30-35 இயர்ஸாக ரிங் முறுக்கு நான் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஆந்திராவில் போய் தான் தெரிஞ்சிட்டோம். என் ஃப்ரெண்டு ஆந்திராவில் இருக்கார், ஒரு ஸ்வீட் மாஸ்டர். இது ஆந்திராவில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஜானியை உள்ளே போட்டு இது மேலே போட்டிங்கன்னா பொங்கிச்சுனா தூக்கத்துக்கு நம்ம இருக்காது. ஓகே. என்ன வெளில வழியாது. ஓகே. ஓகே, அவ்வளோதான். இந்த முறுக்கு ஃப்ரை பண்ணி போடும்போது தான் சத்தம் கலக்கலான சரி. நீங்கள் அந்த ஒரு முறுக்குலேயும் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த எள்ளு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக தெரியும். சூப்பராக இருக்குது. அடிக்கிற சவுண்டு வெளியில் கேட்குற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம யாரை மீட் பண்ணுன்னா சிவராம் சாரை போய் மீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு அருமையான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே. மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், ஓமம் 10 கிராம், அண்டு இடித்த தனியா 10 கிராம். இந்த மிளகு நம்ம அடிச்சுக்கணும். இதை தவிர உப்பு 35 கிராம், வெண்ணெய் 35 கிராம், அரிசி மாவு 1/2 கிலோ, மைதா 1 கிலோ, மஞ்சள் 10 கிராம். இதை பொரிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கடாயில் வந்து உப்பு போடணும், வெண்ணெய் போடணும், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இதுக்கு இப்போ நான் சொன்ன அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு 2.25 லிட்டர். ஓகே. 2.25 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்த அப்புறம் மற்ற தண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இது நம்ம இப்போ மெஷர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ரிங் முறுக்கு வந்து தண்ணி அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு ரிங்கு சுற்ற வராது. ஓகே. கொஞ்சம் டைட்டாக பண்ணி அச்சில் புழிஞ்சிட்டு நாங்கள் சுற்றுற நல்ல விஷயம். ஸோ அச்சில் புழியும்போது கொஞ்சம் போல வரணும்னு வந்துச்சுன்னா ரிங்கு சுற்ற வராது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல வெண்ணெய் போட்டுக்கிறோம். சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர் இருக்குது. இதில் என்ன பட்டர் யூஸ் பண்ணுறோம்? பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரி. அப்படி உங்கள்ட்ட சால்ட் பட்டர் தான் இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ரொம்ப கம்மியாக தான் சால்ட் இருக்கும், அதனால் உப்பு ரொம்ப ஏறிடாது. முதல்ல வெண்ணெய் போட்டுக்கிறோம். சரி. ஓகே. வெண்ணெய்க்கு போனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணி ஊற்றிடுவோம். சரி. கரெக்டாக 2.25 லிட்டர் நம்ம எடுத்து வச்சுருவோம். ரைட்டா? சரி. ஓகே. தண்ணி கொதிச்சிருக்கு. இப்போ அரிசி மாவும் மைதாவும் தவிர மற்ற நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்ச மிளகு போட்டோம், இடித்து வச்ச தனியா போட்டோம். சரி. ஓகே. அடுத்து வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துறோம். சீரகம் அகத்துக்கு ரொம்ப நல்லது. ஓமம் வந்து நல்லா வாசனை கொடுக்கும்ல, வாசனை ரொம்ப நல்லது சார். அப்போ ஓமம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து நிறையா பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது. ஓகே. இந்த ஓமம் வந்து தண்ணி குடிக்கும்போது சில பேர் டைஜஷன் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து ஓமம் தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுறது. அது இல்லாமல் இந்த மாதிரி பர்டிகுலராக ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த ஓமம் ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிடும்போது அது தனி ஈவனாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப கெடுதல் இல்லாமல் இருக்கும். ரைட். ஈவன் நம்ம சப்பாத்தியில் கூட கொஞ்சம் லைட்டாக ஓமம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பர். நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி செய்வாங்க. முக்கால்வாசி டிஷ் ஸ்நாக்ஸில் வந்து ஓமம் சேர்த்துருவாங்க. சரி. ஓகே. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் போட்டாச்சு. லைட்டாக கலரி விட்டு. ஓகே. இந்த 2 மாவில் வந்து முதல்ல அரிசி மாவு சேர்க்குறோம். சரி. ஓகே. அரிசி மாவு ஏன் முதல்ல சேர்க்குறோன்னா அரிசி மாவு சேர்த்து மைதா மாவு போட்டு மைதா மாவு வந்து இந்த சின்ன சின்ன கட்டிகள் உருளைகள் வராது. ஓகே. அதனால் முதல்ல அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு. சின்னதாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து உடனே மைதா மாவு போட்டுடலாம். சரி. ஓகே.
இப்போது இந்த அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் அந்த லைட்டாக உருண்டை வருது இல்லை, மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிடுமா? மிக்ஸ் பண்ணும்போது சரியாகும், இல்லைன்னா கடைசியில் கையில் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்தாங்க இப்போ கடைசியாக மைதா மாவு. மைதா மாவு. ஓகே. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், எல்லாமே இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா எடுத்து இப்போ. ஓகே. இப்போது என்ன டவுட் என்னன்னா, இப்போ அடுப்போட ஃப்ளேம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டோம் இல்லையா, அது போட்டு முடிச்சோடனே நம்ம சிம் பண்ணிட்டோம். சரி, ஓகே. சிம் பண்ணிவிட்டு அரிசி மாவு நம்ம போட்டோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து இப்போ மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மிக்ஸ் பண்ண கெட்டி ஆகுது. இது ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. அது இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கறதுக்கு என்னென்னா, தண்ணி கரெக்டாக பதவி வந்துட்டுனா கையில் எடுத்து விடுப்பாங்க, கொஞ்சம் கூட ஒட்டாது. ஓகே. நார்மலாக வந்து தண்ணியில் போட்டு மாவு மிக்ஸ் பண்ணி இது பண்ணால் கையில் ஒட்டும். நீ எவ்வளோ பண்ணாலும் கையில் வந்து மாவு ஒட்டாது. ஓகே ஓகே ஓகே. இதுதான் சரியான பதம். ஓகே. ஆமாம், ஒட்டவே இல்லை. இந்த கொழுக்கட்டை மாவுலாம் அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணல அந்த மாதிரி பக்கத்தில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம அச்சு குழாயில் போட்டு, கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிற அச்சு குழாயில் போட்டு நம்ம அச்சில் வந்து புழிய போகிறோம். ஓகே. நீட்டாக புழிஞ்சிடுவோம். சரி. நீட்டாக புழிஞ்சதை வந்து இந்த விரலை வச்சு ரிங் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் பண்ணி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரைங் தான். ஃப்ரை பண்ணலாம். இப்போது இந்த மாவை வந்து நல்லா மாலிஷ் பண்ணணும் அப்படின்னா இருக்கா? நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த அச்சு குழாயில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ நல்ல சூடில் இருக்குது, கையை வச்சு மாலிஷ் பண்ண முடியாது. சரி, ஓகே. கொஞ்சம் சூடு ஆனப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு நல்லா மாலிஷ் பண்ணிட்டு இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அச்சு குழாயில் போட்டு புழியலாம். சரி, ஓகே. இப்போ வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவங்க சூடு ஆடுது. 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம நல்லா நீட் பண்ணிட்டு பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ சூடு ஆறுன பிறகு தான் ரைட்டா? ஃபுல் சூடும் ஆறக்கூடாது, அதில் வந்து வித சூடு இருக்கணும். ஓகே. அப்போ தான் நீங்கள் வந்து கையில் வச்சு அமுக்கும்போது ஒட்டும். ஓகே. ஃபுல்லாகவே சூடு ஆறிடுதுன்னா அது ஒட்டாது. ஓகே. ஸோ அந்த லைட்டாக விததுன்னு இருக்க சூடு பக்கம் சூடு வரும்போது நீங்கள் ரிங் பண்ண ஆரம்பிச்சு. சரி, நல்ல விஷயம். இப்போ வந்து கையால் நல்லா மாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எள்ளு போட்டு நம்ம சேர்த்து மாலிஷ் பண்ணிடலாம். எள்ளுக்கு ஒரு பெரிய அளவு கிடையாது, சுமார் ஒரு 10லேருந்து 15 கிராம் வர அளவுக்கு இந்த எள்ளு போட்டு வைக்கிறோம். ஓகே. அதிகமாக எள்ளு போட்டால் எண்ணெயில் மதிக்க ஆரம்பிச்சு. பர்டிகுலராக இந்த இடத்துல எதுக்காக எள்ளு யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? ஒன்று ஃப்ளேவர் இருக்கும், இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோமா? எள்ளு ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஓகே. அந்த சின்ன பசங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குறது தான். இதை தவிர இந்த எள்ளு போட்டு பொரிச்சு எடுத்து வரும்போது அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டிசைனில் வந்து எள்ளு அங்கங்கே தெரியறது வந்து நல்ல ஃப்ளவர்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த நல்ல டிசைனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் எள்ளு வந்து அந்த கடைசியாக போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ரைட்டா? சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழாயில் போட்டு புழிஞ்சி ரிங் பண்ணுறோம். டன். இப்போ வந்து நம்ம கடாயை வந்து ட்ரெயில மாற்றி போட்டிருக்கோம். ட்ரெயில மாற்றி போட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அதாவது மாவு வந்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பாலிஷ் பண்ண மசாஜ் பண்ண நல்லா பாலிஷ் ஆகிடும். ஓகே. அப்போ குழாயில் போட்டு போடும்போது இந்த திருப்பியாக இந்த ஊட்டியாக வராது. ஓகே. எல்லாம் ஈவனாக அந்த இது வரும். சரி, ஓகே. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது, கையில் ஒட்டாமல் சூப்பர் பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா மாலிஷ் எடுத்து ஓகே. இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக நான் வந்து சின்ன குழாயில் பண்ணுறேன். நாங்கள் கமர்ஷியலாக நிறையா பண்ணும்போது நம்ம பெரிய குழாயில் நாங்கள் புழிஞ்சிப்போம். ஸோ வீட்டில் பண்ணுறவங்க நம்ம சின்ன வச்சுருக்கோம், அந்த சின்ன குழாயில் புழிஞ்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் முதல்ல காமிப்போம். முறுக்குழாய் நாங்கள் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக ஒத்த ஓட்டையும் இருக்கும், மூணு ஓட்டையும் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய ஓட்டையாக இருக்குது, ஒத்த ஓட்டையாக இருந்தாலும் 3 ஓட்டையாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. உருண்டையை ஊட்டணும்ல? ஆமாம். நார்மலாக வீட்டில் முறுக்கு உருட்டுற மாதிரியே விட்டுறோம். இப்போ வந்து இந்த தென்குழலாம் புரிஞ்சுட்டாங்க இல்லையா, அது மாதிரி உருட்டி சரி, ஓகே. அச்சில் போடுங்க. ஒரு தட்டை எடுத்து நேராக இப்படி புரிஞ்சு விட்டுருங்க. நீட்டாக பிடிக்கணும். சைஸ்லாம் இருக்கா? சைஸ்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஓகே. பெரியவங்க சின்னவங்க யார் வேணால் பண்ணலாம், சின்ன சைஸில் பெரிய சைஸில் பண்ணலாம். இந்த மொத்தம் தான் உங்களுக்கு கணக்கு. இந்த வலது கையில் இப்படி தொங்க விட்டுட்டு சரி, இடது கையில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி ஒரு ரவுண்டை சுற்றி இந்த முடிகிற இடத்துக்கிட்ட இந்த கெட்ட வரலாம் அமைக்கி கட் பண்ணிடணும். அதை பெரிய வரல வச்சு அமுக்கணும். ஆமாம். இது வந்து ஒரு ரிங்கு. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குல்ல?
ஃபஸ்ட்டு இந்த விரலை இது விரலை வந்து சுற்றி இங்கே வந்து பெரிய விரலை வச்சு அமுக்கி கட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங்கு, அவ்வளோதான்ல? அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு எல்லாம் இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு மொத்தமாக போட்டு பொரிச்சிடலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு இப்படி துணியில் வைக்கும்போதோ இல்லை பேப்பரில் வைக்கும்போதோ காயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளம். தட்டிலே போட்டு வச்சுருங்க. ஓகே, தட்டிலே போட்டு நம்ம இது ஒட்டுறது தான் முக்கியம். ஒன்ஸ் ஒட்டியாச்சுன்னா அப்புறம் போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு பிரச்சனை இல்லை. காஞ்சா உங்களுக்கு ட்ரை ஆகும், உடையாகும், அது மாதிரிலாம் இல்லை. துணியிலேயோ பேப்பர்லேயே போட்டு தான் அந்த தண்ணி எடுத்துக்கும். அதனால் நீங்கள் பிளேட்லேயே போட்டுருங்க. சரி, ஓகே, டன். உங்களுக்கு அந்த டைம் இருக்கும். ஹீட்டு லைட்டாக வாம வந்து கொஞ்சம் கம்மியாகி அந்த ரொம்ப ஜில்லுன்னு போகாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்குள்ள நீ பண்ணி முடிச்சிடலாம். சரி, ஓகே, சூப்பர். இந்த முறுக்கு எல்லாத்தையும் ரிங் முறுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுற பக்குவத்தை நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி பற்ற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஊற்றுறோமா? ஃப்ரை பண்ணுறது தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே. சட்டி ஃபுல்லாகவும் நீங்கள் ஊற்றிடக்கூடாது. ஓகே. சட்டியில் வந்து ஒரு பாதி சட்டி வர வரைக்கும் ஊற்றலாம். ஏன்னா வந்து இது முழுக்கு போட்டால் பொங்கும். ஓகே. ஃபுல்லாக ஊற்றிட்டு பொங்கி ஊற்றினா எண்ணெய் வெளியில் வந்துடும். அதனால் ஒரு பாதி சட்டி நம்ம எண்ணெய் ஊற்றலாம். டன் டன் டன். இப்போது இதை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா சூடு இருக்கணுமா, மிதமான சூடு இருக்கணுமா, இல்லை சூடு பண்ணிவிட்டு அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிருக்கணுமா ஃபுல்லாகவே? இல்லை, இது குலாப் ஜாமுனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபுல் ஸ்டீமில் நல்ல சூட்டில் தான் இது ஃபஸ்ட்டு போடணும். ஓகே. போட்டு அந்த பாதி பதம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிடணும். ஓகே. அப்போ தான் உள்ளே இருக்கிற இது வேகும், மாவு நல்லா வெந்து வரும். சரி, ஓகே, டன். நல்லாவே சார். இப்போ வந்து இந்த ஜானியை உள்ளே போட்டு இது மேலே போட்டிங்கன்னா பொங்கிச்சுனா தூக்கத்துக்கு நம்ம தான் சார். ஓகே. என்ன வெளில வழியாது. ஓகே. இது பல்க் குவான்டிட்டி இப்படி பண்ணுறோம். வீட்டில் கொஞ்சமாக பண்ணுறோன்னா அப்போ வந்து ஒரு ஜானி வச்சு கொஞ்சமாக ஜானி வச்சு அது மேலே போட்டுருங்க. சரி, ஓகே. அது பொங்க தானிங்கன்னா ஜானி வராது. அதாவது எண்ணெய் ரொம்ப சூடாகி நீங்கள் கரெக்டாக நீங்கள் போடும்போது சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இது. ஓகே. இது கன்ஃபார்மாக பொங்கும். இது கன்ஃபார்ம் பொங்கும். சரி, ஓகே, இந்தாங்க. அவ்வளோதான். கரெக்டாக இருக்குது. சூடு ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ ஒரு ஜான்லேயே ஃப்ரை பண்ணலாம்ல? ஓகே. சூடு அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமில் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஜார் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பக்குவம் புரியும். லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது எண்ணெய் பொங்கும். அதனால் அரை சட்டி மேலே எண்ணெய் வைக்க வேண்டாம். சரி, ஓகே. கரண்டி வச்சுட்டு அதிக மேலே இந்த ரிங்ஸை போட்டிங்கன்னா பொங்கும். அப்படியே சப்போஸ் உங்களுக்கு மீறி பொங்கிட்டுனா அப்படி தூக்கிட்டிங்கன்னா அடங்கிடும். ஓகே. நல்ல சூடில் போட்டோம் பொங்கிட்டு இப்போ பொங்கல் அடங்கிடுது. ஓகே. உதிரியாக வந்துச்சு. உதிரியாக வந்து ஓகே. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஹை டெம்பரேச்சர்லேயே நம்ம வெயிட் பண்ணோம். சரி, வெயிட் பண்ணால் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல லோ டெம்பரேச்சரில் போய்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் இதை எடுக்கணும். சரி, ஓகே. அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நேரம் மாறும். ஆமாம். சரி, ஓகே. ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பர். இந்த பபுள்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், தெரியுதா? ஸோ அந்த சுத்தமாக அந்த சலசலப்பு கம்மியாகிடுச்சு. நீங்கள் வீட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணாலும் அந்த எண்ணெய் கடையில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சலசலப்பு கம்மியானவே எடுத்துட வேண்டியதான். அப்போ ரெடியாக வெந்துச்சுன்னு அர்த்தம். சூப்பர். இப்போ எடுத்து போடலாமா? ஓகே. இப்போ வந்து எடுத்து வடிகட்டி போட்டுடுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த முறுக்கு ஃப்ரை பண்ணி போடும்போது சத்தம் கலப்பான எப்படி நல்லா சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தலாமா? கொஞ்சம் ஊதிட்டு சாப்பிடுங்க, வாய் சுட்டு.
சரி ஓகே சூடாக சாப்பிட்டு பார்த்துலாம். கடிக்கிற சவுண்டு வெளியில் கேட்குற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது முறுமுறுன்னு இருக்குது, ஆனால் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது அந்த உள்ள சாஃப்டாக இருக்குது. இன்னும் சூடாக ஆற இன்னும் கிறிஸ்பியாகும். ரைட்டா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சூடோடு இருக்குது, சாப்பிடும்போது உள்ளே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குது, ஆனால் மேல் பகுதி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக வந்துருக்கு. ஆற அந்த ஹீட் வந்து அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக மாறும். இந்த ரிங் முறுக்கு வந்து கொஞ்சம் சுட சுட சாம்பார் ஊற்றியோ இல்லை ரசம் சோறு வச்சோ இல்லை தயிர் சோறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இன்னும் ஒரு பொடி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ரிங் முறுக்கு ரெசிபியில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் 9176696640ங்கிற நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக. இந்த ரிங் முறுக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது, அந்த நம்பர் தரேன் 9840434233. ரீட்டைல் சேல்ஸ் நம்பர். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணலாம். அதே டைமில் உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு முறுக்கு வேணும், 1 கிலோ 2 கிலோ இல்லை 5 கிலோ இல்லை பல்காக ஆர்டர் வருது, அந்த டைமில் என்ன ஆர்டர் பண்ண நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தேடுவோம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி அவங்க பண்ணி தராங்க. நீங்கள் வேணால் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு அருமையான ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி நிற்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.